ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் சாய் ஸ்மார்ட் விசன் சேனல்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஜுகெஸ்ட் லேர்னிங் தாங்க. எஜுகெஸ்ட்டை பற்றி நீங்கள் The தெரிஞ்சுக்கோங்க. struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி சுவையான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி யாருக்கு தான் பிடிக்காது. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. இப்போ கடாயில் ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நமக்கு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தாங்க. கல்பாசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. ஏலக்காய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் நம்ம கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்த பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இது கூடயே நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 3 தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நம்ம தக்காளி ஏன் நறுக்கி போடாமல் மிக்சியில் அடித்து போடுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் கிரேவியான மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லைனா தண்ணியாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பிராய்லர் சிக்கனுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கு பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு அது எல்லாத்துக்கூடையும் இந்த 1 கிலோ சிக்கனை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நம்ம சிக்கனில் இறங்குற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட என்னென்ன பொடி சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனோட கலந்துக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படின்னா தான் நம்ம மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் நல்லா நம்ம சிக்கனுக்குள்ளே இறங்கும். பார்த்திங்கன்னா நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ மசாலா எல்லாம். இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன். நமக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ட்ரையாக பண்ணலை. அதனால கொஞ்சம் இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு அரை செம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் சிக்கன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா தண்ணியும் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நல்லா மூடி வச்சுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இடையில கிளறி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு பதத்தோடு நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம தாராளமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.